சரி கந்தசாமி சார், இந்த திமுக அரசினுடைய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை பற்றி, அதில் இருக்கக்கூடிய லேப்ஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் விளக்கமா. ஓகேங்க சார். தமிழ்நாடு அரசினுடைய அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு நம்ம பொது வருங்கால வைப்பு திட்டத்தினுடைய அடிப்படையிலான ஓய்வூதியமானது இருந்தது. 1/4/2003 முதல் இந்த திட்டமானது ரத்து செய்யப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாக கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு ஆட்சி மாற்றங்கள் மத்தியில் நடந்தது. மத்தியிலே இதே போன்று 1/1/2004 முதல் அன்றைக்கு பாஜக திமுக கூட்டணி அரசால் என்பிஎஸ் திட்டமானது கொண்டு வரப்பட்டது. அன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக ஆசிரியர்களும் அரசு ஊழியர் சங்கங்களும் ஒவ்வொரு முறையும் போராட்டத்தை அறிவிக்கும் பொழுது எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று அறிவித்தார்கள், என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அப்படி கோரிக்கை வைக்கின்ற போது 2019, 2021 2 தேர்தல்களிலுமே திமுக அரசானது தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்தார்கள். 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தும் கூட இப்போ 4.25 ஆண்டுகள் முடிந்து தேர்தலை சந்திக்க ஒரு 4 மாதங்கள் மட்டுமே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா அவர்கள் வாக்குறுதி அளித்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது முழுக்க எங்களுக்கு முழு மனதோட வரவேற்கணுமான நிச்சயமாக எங்களால் வரவேற்க இயலவில்லை. எங்களுக்கு ஏமாற்றம் தான் இது மிஞ்சுகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சரி, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி எண் 309 என்று சொன்னது பழைய ஓய்வூதிய திட்டம். நீங்கள் கொடுத்தது அரசு ஊழியர்கள் 10% பங்களிப்போடு நீங்கள் வழங்குகின்ற ஓய்வூதிய திட்டம். சரி, எங்களுக்கு இதில் சின்ன மகிழ்ச்சி என்னன்னா, பணிக்கூட வழங்குறோம், ஓய்வூதியம் வழங்குறோம், குடும்ப ஓய்வூதியம் வழங்குறோம் 50 அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர நிறைய இதில் எங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்கிறது. இப்போ சரி தோழர் கந்தசாமி, இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் அந்த 2004, 2003க்கு இடைப்பட்ட அந்த பீரியடில் கொடுக்கும்போது, இப்போ அரசாங்கம் ஏற்கனவே அரசு போட்டிருக்கக்கூடிய பிடித்தம் 10%, அரசு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு ப்ளஸ் 12% இதெல்லாம் சேர்த்தா அது மிகப்பெரிய அளவில் வந்திருக்கு. இப்போ இந்த தொகைகளுக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் திரு கந்தசாமி. சார், இப்போ அரசாங்கம் எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் 10% கொடுக்கின்றோம். அரசாங்கம் இதுவரை 10% தன்னுடைய பங்களிப்பாக கொடுத்து வருகிறது. இதில் நாங்கள் செலுத்துகின்ற 10% வருமான வரியும் நாங்கள் செலுத்தி வருகிறோம். இந்த தொகையானது ஒட்டுமொத்த எங்களுக்கு எங்களுடைய பணி நிறைவு காலத்தில் கொடுக்கப்பட்டால் தான் நாங்கள் பெற்றதுக்கும் அதற்கு வருமான வரி செலுத்துறதுக்கும் அர்த்தமா இருக்கும். ஆனா இன்று அறிவிக்கப்பட்ட கடந்த 3ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் இந்த தொகையை அரசு எடுத்துக்கொள்ளும் என்ற அடிப்படையில் இருக்கிறது. ஆக நாங்கள் எங்களுடைய கண்களிலே பார்த்து எங்கள் கணக்கிலே 30 லட்சம் இருக்கிறது, 70 லட்சம் இருக்கிறது, 1 கோடி இருக்கின்றது அப்படின்னு பார்த்த தொகை எங்களுக்கு சொந்தம் இல்லை என்பதை மிக பெரிய ஏமாற்றமாக ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் நினைக்கிறார்கள். சார், இப்போ அதில் ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ இன்னைக்கு 2026 ஜனவரி இன்று 5ஆம் தேதி. இப்போ இது எப்போ அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ, இதற்கான காலக்கெடு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதுதான் சார் இங்கே நிறைய $1 மில்லியன் கேள்வி. இந்த திட்டம் எந்த தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய செய்தி அறிக்கையிலே இல்லை. இது 1/1/2026 பதிலா இல்ல நேற்றைக்கு இந்த பத்திரிகை செய்தியில் பார்த்தா 1/1/2027க்கு போயிடுமா? சரி, அப்போ இதுவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தலை. ஓகே, இது அரசாணை வெளியிடப்படணும், அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படணும். அப்படி வெளியிடப்படும் பொழுது கடைசி மாத ஊதியம்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த கடைசி மாத ஊதியம் என்பது ஆக்சுவலாக அந்த கடைசி மாதத்தில் ஒரு ஆசிரியருக்கு 1 மாத ஊதியத்தை மட்டும் கணக்கு எடுக்கிறது சரியாக வராது. கடைசி 10 மாத ஊதியமாக இருக்கலாம். அப்படி இருக்கணும். எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினா தான் இந்த 50% ஊதியம் அப்படிங்கிற இன்னும் அதில் வெளிப்படையாக சொல்லலை.
இப்போ ஏற்கனவே வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவர்களுக்கு 30 ஆண்டுகள் பணியாற்றினால் கொடுக்குறாங்க. மத்திய அரசு தன்னுடைய ஊழியர்களுக்கு 25 ஆண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம், முழு ஓய்வூதியம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் இதில் சொல்லலை. எந்த தேதி முதல் ஓய்வு பெறுவர்களுக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தும்? ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தேர்தல் அறிக்கை சொல்லிட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அன்னைக்கு இருந்தே எங்களுக்கு கொடுக்கணும். அல்லது 1/4/2003 இருந்து இருந்தவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ஒரு கருணை ஓய்வூதியம் கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுவும் எவ்வளோன்னு சொல்லலை. இப்படி நிறைய ஏமாற்றங்கள் இருக்கிறது. சரி, தோழர் கந்தசாமி, இப்போ பல விஷயங்கள், அதாவது இந்த சிபிஎஸ்ல அமௌண்ட்டில் அந்த உழைக்கும் ஆசிரியர்களுக்கு மற்ற அரசு எம்ப்ளாயீஸுக்கான அந்த இதில் பிரித்தது போக அரசினுடைய கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் 12%, அதுதான் உண்மையாக வரணும். ஆனால் அதை பற்றி விளக்கம் இல்லை. இது ஒன்று. 15 வருஷத்துக்கு உட்பட்டு ஒருவர் பணியை தாமாக முன்வந்து விடைபெறுகிறார் என்றால் அவருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க கருணை தொகை, அதை பற்றியும் டைம் இல்லை. இம்ப்ளிமெண்டேஷன் அதனால் எதுவுமே இல்லை. அப்போது இதை எப்படி உங்கள் ஊழியர்கள் பார்க்கிறார்கள், அரச ஊழியர்கள்? அதற்காக அடுத்த நடவடிக்கை என்ன? ஆட்சி முடிய போகிறதே, இடைக்கால பட்ஜெட்லாம் இனி இதை பற்றியான எந்த விதமான சொற்றொடர்களும் இடம்பெறாது. ஐயா கந்தசாமி சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. நீங்கள் என்னென்னலாம் கேட்டீங்களோ அது எல்லாமே உண்மை, முற்றிலும் உண்மை. சரி, குறைந்தபட்ச ஓய்வூதியமா எவ்வளவு ரூபா தரப்போறோம் அப்படிங்கிறதும் இல்லை. எத்தனை வருஷம் பணியாற்றினா இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் தருவோம் அப்படிங்கிறது இதில் இல்லை. சரி. அடுத்தது, நாங்க போடுற பணத்தை எங்களுடைய அவசர தேவைக்கு, ஒரு மருத்துவ செலவு வரலாம், ஒரு திருமணம் வரலாம், வீட்டில் சின்ன விசேஷம் வரலாம், ஒரு தற்காலிகமாக அந்த முன்பணமாக எடுத்துக்கிட்டு திருப்பி கட்டலானோ, எங்க அவசர தேவைக்கு இதை பயன்படுத்தலானோ, அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே எங்க பணம் இல்லை. இத்தனை ஆண்டுகளாக பணிபுரிந்து இறந்து போன அரசு ஊழியர்களோட வாரிசுகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன கருணை தொகை, கருணை ஓய்வூதியம் தருவாங்களான்னு பார்த்தா அதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி நாங்கள் இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இதுல பார்த்துட்டோம் அப்படின்னா, பழைய பென்ஷன் திட்டத்தில் பணிக்கொடை அப்படின்னு இருக்குது, அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து கம்யூட்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு உண்டான பென்ஷன் தொகையை நான் முன்கூட்டியே வாங்கிட்டு நான் திருப்பி கட்டிடுறேன்னு. தொகுத்து பெறுகின்ற வசதியும் இதில் இல்லை. மொத்தத்தில் இவர்கள் சொன்ன வாக்குறுதியை அல்ல, பாதி வந்திருக்கு. அதுவும் எங்க பணத்தை வச்சு வந்திருக்கு. எங்க பணத்தை வாங்கிட்டு அவங்க டெபாசிட் மாதிரி பண்ணிக்கிட்டு பிச்சு பிச்சு பணிக்கொட்டையை எங்க பணத்தை போட்டு அரசோட பங்களிப்பை கொஞ்சம் கொஞ்சமா பென்ஷன் தர வேலைதான தவிர, நாங்கள் நம்பி வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு கொடுத்த வாக்குறுதி இதில் நிறைவேற்றப்படவில்லை. இது மிகப்பெரிய ஏமாற்றமே. சரி, இல்லை இப்போ கந்தசாமி சாட்டை இப்போ கேட்குறது, இப்போ அவங்க கேட்குறாங்க டீச்சர்ஸில், அதாவது ஓய்வூதிய திட்டங்களை குறித்து இந்த டேப்ஸ் குறித்து ஆசிரியர்கள் சார்பில் இப்போ 10% பங்களிப்பு நாங்கள் எங்களுடைய தொகை இது எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா ஒரு சந்தேகம். ரெண்டாவது சந்தேகம், பணிக்கொடை 25 லட்சம் மட்டுமே. இதெல்லாம் எனக்கு புரியல, எந்த அடிப்படையில் இது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதான் சொல்லுங்க சார். ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எதிர்பார்ப்பதே, நாங்கள் எங்களுடைய பங்களிப்பாக செலுத்திய தொகையை உரிய வட்டியுடன் நாங்கள் பணி ஓய்வு பெறுகின்ற நாளிலே எங்களுக்கு ரொக்கமாக வழங்கிட வேண்டும். சரி, ஓய்வூதியம் என்பது பங்களிப்பு செலுத்தி பெறுவதல்ல, அது ஒரு கொடுபடா ஊதியம். அதை நீங்கள் அரசினுடைய பொறுப்பிலிருந்து எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறோம். இந்த 25 லட்சம் என்பது 30 ஆண்டுகள் அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகள், ஏற்கனவே நம் தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது 30 ஆண்டுகள் பணியாற்றினா அவர்களுடைய 16.5 மாத ஊதியம் எவ்வளவோ அவ்வளவு தருவார்கள். அதிகபட்சம் 25 லட்சம். சரி, இது எல்லாத்துக்கும் மேல 25 லட்சம் கிடைக்காது. அவங்களுடைய பணிக்கால எவ்வளவு அதுக்கு தான் அவ்வளவுதான் கிடைக்கும். ஆமா ஆமா. சரி, இப்ப தமிழ்நாடு இந்த உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் நடைமுறைக்கு வரும் வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு சிறப்பு கருணை ஓய்வூதியம் மற்றும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அளவு எவ்வளவுன்னு அறிவிக்கப்படவில்லை. மூன்றாவது கேள்வி, அது என்ன கதை? எதுவுமே சொல்லல. ஆமா, அதாங்க சார். ஆக்சுவலா வந்து முதலமைச்சருடைய அறிவிப்புல
நாங்கள் இதற்கு முன்னர் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் குறைந்தபட்ச பென்ஷனாக தருகிறோம்னு சொல்லியிருக்கணும். ஒரு 10,000 ரூபாய் தரேன், 20,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரி. நாங்கள் இதை எங்களுடைய கோரிக்கையா தமிழ்நாடு அரசுக்கு வச்சிருக்கோம். 20,000 ரூபாயாவது தரணும், அப்பதான் இந்த வருங்காலத்தினுடைய பணவீக்க விகிதங்களை கட்டு வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா 3 முறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியை உயர்த்தி கொண்டார்கள் தீர்மானம் நிறைவேற்றி. ஆனா இதை கொடுப்பதற்கு 4.25 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் எப்பொழுதிருந்து வரும் என்று தேதியும் இன்னும் சொல்லப்படவில்லை. ஆக இது ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஒரு ஏமாற்றத்தையும் ஏமாற்றப்பட்டதாகவும் வருகின்ற அரசாணையிலாவது இதையெல்லாம் சரி செய்து இந்த அரசாணையை கொடுத்தால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி கொஞ்சமாவது நிறைவேற்றப்பட்டதாக நினைக்கலாம் அப்படிங்கிற நிலவே இருக்கிறாங்க. ஆனா புரியாமல் இல்லைங்க, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. அதனாலதான் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மேல் மட்டத்துல அவங்க எடுத்து கொண்டாடியதை கொஞ்சம் கூட ஏற்காத சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் நாங்கள் மீண்டும் போராடுவோங்கிற அமைப்புகள் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வருகிறார். சரி.